ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸிலி சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமோட தமிழ் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நான் இன்னும் அடுத்து வர எக்ஸாம்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் 11th and 12th அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், பாயிரம் இல்லது டேஷ் அன்றே. இதுக்கு என்ன ஆப்ஷன்றதை சூஸ் பண்ணி எழுதணும். அடுத்தது, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் திருவள்ளுவரா, பாரதிதாசனா, இளங்கோவடிகளா, பாரதியாரான்றதை எழுதணும். பொருத்தமான இலக்கிய வடிவம் எது? ஸோ இதுக்கு என்னென்ன கரஸ்பாண்டிங் ஆன்சர் வருமோ அந்த ஆன்சரை எழுதணும். கொஷின் எழுதி ஆன்சர் எழுதணும், இல்லை ஆப்ஷன் ஆ போட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை எழுதுங்க. அடுத்தது, பகுப்பத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை? பகுதி இடைநிலையா, சந்தி சாரியை, விகுதி விகாரமா, இல்லை பகுதி இடைநிலை சாரியையா, இல்லை பகுதி சந்தி விகாரமா, இல்லை பகுதி விகுதியா? நெக்ஸ்ட்டு, ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் டேஷ் என்பதாகும். கரஸ்பாண்டிங் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அடுத்து, சாகித்ய அகாதமி விருது பெற்ற வானம் வசப்படும் என்னும் வரலாற்று பதினெட்டின் ஆசிரியர் யாருன்றதை எழுதணும். அடுத்தது, நேரொன்றாசிரிய தலை என்படுவது அதில் என்னென்ன வருன்றது என்ன? காய்முன் நேரா, காய்முன் நிறையா, கனிமுன் நிறையா, மாமுன் நேரா. அடுத்து, மகிழ்ச்சியான மைந்துரும் பொழுது டேஷ் நினை. இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வரும்ன்றதை எழுதணும். அடுத்த கொஷின் 9th ஒன் பாருங்கள். கூற்று 1, தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியங்களை எஸ்கே கோவிந்தசாமி கண்டறிந்தார். அப்புறம் இன்னொன்று கூற்று 2, அங்குள்ள சோழர் காலத்து ஓவியங்கள் பிரெஸ்கோ வகையை சார்ந்தவை. இதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை சூஸ் பண்ணி எழுதணும். அடுத்து, பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளுள் ஒன்று சாளலா, சிற்றிலா, சிறுதேரா, சிறுபறையா. அடுத்தது, பட்டிமண்டத்து பாங்கறிந்து ஏறுமின் என குறிப்பிடும் காப்பியம் என எழுதணும். சிலப்பதிகாரமா, மணிமேகலையா, வளையாபதியா, சீவக சிந்தாமணியா. அடுத்து 12th கொஷின். இந்த கொஷினுக்கு வட சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்னன்றதை எழுதணும். அடுத்து 13th ஒன், யாரே உனைப்போல் அனுதினம் உழைப்போர். இது எவரோட மொழி? வாய்க்காலா, நாங்கூலா, நடராசனா, புல்லா. அடுத்தது 14th, பூஜை, விஷயம், உபயோகம் என்பவை முறையே டேஷ் என்று தமிழில் வழங்கப்படும். இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்றதை எழுதணும். அடுத்தது பகுதி 3 பார்க்கலாம். 2 ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். பிரிவு 1ல் பாருங்கள், எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. இனம், மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. அடுத்தது, ஈச் கேரிஸ் 2 மார்க். இதுக்கு காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி செல்கிறது? திருச்சாளல் என்றால் என்ன? செந்துரை பாடான் பாட்டு துறை விளக்கம் தருக. தென் செகண்டில் பிரிவு 2ல் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. அடுத்து, இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? நாட்டுப்புறத்திலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார்? அடுத்து பிரிவு 3ல் பாருங்கள், 7 வினாக்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏதேனும் ஒன்றனுக்கு இலக்கண குறிப்பு தருக. ஸோ இது ஏதாவது ஒன்றுத்துக்கு இலக்கண குறிப்புக்கு நீங்கள் கொடுக்கணும். தென், ஏதேனும் ஒன்றுத்துக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. ஸோ அறிந்து முனிவிலர் இதுக்கு என்னன்றதை எழுதணும். அடுத்தது, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. அணிந்துரை, மணிக்குளம் எதுக்கு ஈஸியாக இருக்கோ அதுக்கு எழுதணும். வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. அதுக்கு கல்வி கேள்விகளில் சிறந்தவர், நன்மைக தீமைகளை புரிந்து பேசுவர், சொல் பிரித்து எழுதுக. அது 8 வரை வைகை. அடுத்து என்ன இருக்குது? கலை சொல்லாக்கம் மைத்து, டிபேட் வந்தால் என்ன எழுதணும்? தென், ஆசிரியப்பாவின் வகைகளை கூறுக. மரபு சொற்கள் தொடர்களை அமைத்து எழுதுக. முதலை கண்ணீர் தாளம் போடுதல். அடுத்து, கீழ்காணும் அந்த திருத்த குறிகளின் குறியீட்டு பொருளை எழுதணும். ஸோ இதுக்கு என்ன குறியீட்டு பொருள்ன்றதை எழுதணும். அடுத்து, எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை எழுதுக. அது ஒன்றுத்துக்கும் 4 மார்க்கு. ஸோ இதில் 4 கொஷின் கொடுத்துருக்கு இல்லையா? 4 கொஷினில் எனி 2 ஈஸியானதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 கொஷின் ஈச் கேரிஸ் 4 மார்க். அடுத்தது பிரிவு 2ல் 2 வினாக்களுக்கு விடை தருக. ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் எழுதணும். அதுவும் 4 மார்க் கொஷின். இல்லை 2 வினாக்கள் எது ஈஸியாக இருக்கோ அந்த 2 வினாக்களை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது, எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. ஸோ
இலைதாக முள்மரம் கொள்கக் கலையுணர் கைக்கொள்ளும் கால்த்த இடத்து இக்குறட்பாவின் பயின்று வரும் அணியை விளக்கணும். அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலையை விளக்கணும். தென் பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது அடுத்தது பணம் பத்தும் செய்யும். இதுக்கு ஸோ ஒன்னொன்றுத்துக்கு 4 மார்க் இது. அடுத்தது இலக்கணம் நயம் பாராட்டுக இருக்கு இல்லையா, மைய கருத்துடன் ஏற்புடைய 3 நயங்களை எழுதணும். ஸோ இதுக்கு நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நயம் பாராட்டி எழுதணும். அதுக்கு யார் அந்த இலக்கண குறிப்பு, அது ஆசிரியர் யார், அந்த கவிஞர் யார் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அடுத்து தமிழாக்கம் தருக. பென் இஸ் மைட்டர் தென் ஸ்வாட். அடுத்தது தமிழாக்கம் தருக. பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட். நாலேஜ் ரூல்ஸ் த வேர்ல்ட்ஸ். யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world. நோபடி கேன் ஹர்ட் மீ வித்தவுட் மை பெர்மிஷன். இது நோபடி வரணும் இந்த இடத்துல. நோபடி கேன் ஹர்ட் வித்தவுட் மை பெர்மிஷன். அடுத்தது புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதணும். ஸோ இதுக்கு கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்குது. கரெக்டான ஆன்சர்ஸ் என்னென்னு சூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்தது 4th ரோமன் லெட்டர். எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணணும். திஸ் ஆர் தட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அல்லதுன்னு ஏதாவது ஒரு கேள்வியை குறிச்சிட்டு அந்த கேள்விக்கு என்ன பதில்ன்றதை கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி 45ல் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒரு அல்லது பதில் கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ 2ல் எதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. யானை டாக்டர் கொஷின், யானை டாக்டர்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நர்த்தகி நடராஜரின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து எழுதணும். லாஸ்ட் அடி பிறலாமல் செய்யுள் வடிவில் எழுதணும். ஸோ இதுக்கு அடி பிறலாமல் இதுக்கு என்னன்றதை எழுதணும். என்ன தொடங்கும் குறுந்தொகை பாடலை எழுதணும். இன்னும் அம்ம வாலி என குறுந்தொகை பாடல்களை எழுதணும். அடுத்து டேஷ் பகை என முடியும் திருக்குறளை எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஷின் பேப்பர். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணி தரவாய்க்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பரை அப்டேட் பண்ணுறோம் அடுத்தடுத்து வர வீடியோஸில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.